நானும் கோழியில் அடை வைக்கிறேன். கோழியில் அடை வைக்கும்போது பார்த்தோம்னா எனக்கு வந்து ஒரே டைமில் ஒரே அடையில் 2 கோழி வந்து படுத்துக்குது. அதை வந்து தனித்தனியாக நான் பிரித்து வைக்கிறேன். நீங்கள் எப்படி இவ்வளோ கோழி மெயின்டைன் பண்ணுறீங்க? அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணா. நான் இப்போ ஃபீமேல் ஆடை வைக்கும் போது எப்படின்னா இந்த மாதிரி பார்ட்டிஷன் போட்டுருவோம் தம்பி. இப்போ இந்த ஒரு பார்ட்டிஷன் வேற ஒரு ஃபீமேல் தான். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், வேற வழி இல்லை. இப்போ நம்ம சிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி மொத்தம் நம்மகிட்ட 6 பார்ட்டிஷன் இருக்கு. இதில் வந்து பெரிய பார்ட்டிஷன்ல 2 வச்சிருவேன், மற்றதெல்லாம் எல்லாமே ஒவ்வொன்று வச்சிருவாங்க. இப்போ இதெல்லாமே அடை தெளிஞ்சு அடுத்தது வெளியே போயிடுச்சு. அது இல்லாமல் நம்மளோட உள்ளார இருக்குது இல்லைங்களா பார்ட்டிஷன், அந்த பார்ட்டிஷனுக்குள்ளார ஒரு 3 அடை வைப்பாங்க. 3 அடையும் ஓரளவுக்கு கேப் விட்டு வைக்கிறதுனால கோழி மேலே கோழி ஏறாது. அதுலேயே சேவல் விட்டுருவேன். அந்த சேவல் வந்து அந்த குஞ்சுங்க பொறிச்சு வெளியே வர வரைக்கும் அந்த சேவலுங்க உள்ளார தான் இருக்கும். அது இல்லாமல் இப்போ வெயில் காலத்தில் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னா, உன்னோட சப்ஸ்கிரைபருக்காக சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நிழல் பகுதியாக வைக்கணும். மரத்துக்கடியில் வைக்கலாம். மரத்துக்கடியில் வச்சா அந்த அளவுக்கு காக்கத்தொல்லை இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி ஷெட்டு போட்டு கூரைக்கடையில் வைக்கலாம். இல்லைனா வீட்டுக்குள்ளார கூலிங்காக இருந்தால் வீட்டுக்குள்ளார வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முட்டையை வந்து கலெக்ட் பண்ணுற விதம் வந்து கரெக்டாக இருக்கணும். முட்டை இட்ட உடனே எடுத்த உடனே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் வெளி டெம்பரேச்சரில் வைக்கணும், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா அதை எடுத்து அப்படியே டேரெக்டாக பானையில் ஸ்டோர் பண்ணலாம். லைட்டாக கீழே மணல் கொட்டி உள்ளார முட்டையை வச்சிங்கனாலே போதும், கரு குடுற தன்மை கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் முட்டை கலெக்ட் பண்ணுறது ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா 6லேருந்து 10 நாளுக்குள்ளார அடை வச்சிடணும். இப்போ உங்ககிட்ட ஒரு 10-20 கோழி இருக்குது அப்படின்னா முட்டை சேர்ந்த உடனே 6வது நாள் அடை வச்சிடணும். இல்லைனா 10வது நாளுக்குள்ளார அடை வச்சிடணும். 10 நாளைக்கு மேலே போச்சுன்னா அப்படிங்களா அதை எடுத்துருங்க. வச்சு அது வந்து பிரயோஜனமாக இருக்காது. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா அந்த ஷெட்டுக்குள்ளார அந்த ஓலை குடிசைக்குள்ளார வச்சிருக்கிறேன். அப்படிங்கும்போது நல்லா கூலிங்காக இருக்கும். ஹேச்சிங் கெப்பாசிட்டியும் நல்லா இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் ஒரு கோழி எத்தனை முட்டை அடை வைப்பீங்க? வைக்கலாம் 15லேருந்து 14 வைப்பேன். கோழியோட ஊக்கத்தை பொறுத்து இருக்கு. என்னன்னா இது கொஞ்சம் வேலை அதிகமான வேலை தான், இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு இந்த ஃபீல்டு பிடிச்சி தான் வந்திருக்கிறோம், அதனால கண்டிப்பா வந்து பண்ணணும். இப்போ இதை வச்சு ஒரு 4 நாள் தான் ஆச்சு. இப்போ இதில் எத்தனை முட்டை வச்சிருந்தா 15 வச்சிருப்பாங்க. 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 15 முட்டை இருக்குங்க. இன்னும் 6வது நாளில் வந்து நம்ம லைட்னிங் வச்சு பார்ப்போம். வச்சு பார்த்துட்டு நல்ல முட்டையை மட்டும் உள்ளார வச்சுட்டு மற்ற அந்த கூழ் முட்டையை எடுத்துருவோம் நம்ம. இப்போ முட்டையில் மார்க் பண்ணிக்கிறேன். ஆமா, அது இது எனக்கு தெரியும். அதாவது எந்த சேவல் அணைஞ்சது எது அப்படிங்கிறது. ஜிஎஸ் கூவதாடிங்க. ஜிஎஸ்ங்கிறது அதோட ஃபீமேலோட பேரு. கூவதாடியோடதுங்க 8ஆம் தேதி வந்து எக்லைங் பண்ணிச்சு. அந்த மாதிரியே எல்லாமே எனக்கு வந்து இது மாதிரி அடையாளம் போட்டு வச்சுக்கினா தான் அந்த ஃபீமேலோட தரமும் நம்மளுக்கு தெரியும். கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது எந்த பார்ட்டிஷன்ல இறங்குச்சு என்ன மாதிரி தரும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம புதுசாக போட்ட பார்ட்டிஷன் 4 6ஆம் தேதி போட்ட முட்டைங்க. அந்த மாதிரி சேம் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி எழுதியிருப்பேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காலையிலே திறந்து விட்டேன் கோழியை. இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 14 முட்டை வச்சிருப்பேன். சேம் அதே மாதிரி தான். இது வந்து கோதாடிங்க. வந்துட்டான் கேமரா தூக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு. கோதாடியில் நூலான இது வந்து 2வது போகம். போகத்துல வந்து அடை வைக்கல, கன்னி வடையில வேற கோழியில வச்சிட்டேன். இப்பதான் அடை வச்சிருக்கிறேன், தெளிவா படுத்துக்கிச்சுங்க. இதுல வந்து இப்போ ஒரு 12 முட்டை வச்சிருக்கிறேன்.